சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அன்னையர் தின நாள் நல்வாழ்த்துக்கள். எதிரணியில எழிலரசி அக்கா பேசுறாங்க. என்னமோ அவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்த மாதிரி, நாங்கெல்லாம் அழுங்காம குலுங்காம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கின மாதிரி இல்ல பேசுறோம். 1 இல்ல 2 இல்ல 13 பிள்ளைங்க மாத்தி மாத்தி பேரு வச்சா மறந்துரும்னு சித்திரை வைகாசின்னு பேரு வச்சுட்டு மாசமே 12 தான் இருக்கு. இப்ப 13ஆவதுக்கு என்ன பேரு வைக்கலான்னு தெரியாம நின்னா சித்திரை 2 இன்னைக்கா இருந்தா அப்படி வச்சிருப்பாங்க. 13 பிள்ளைங்களை வளர்த்தீங்களா? அதுகளா வளர்ந்து 13 பிள்ளைங்க எங்க இருப்பாங்கனாவது அப்பத்தாவுக்கு தெரியுமா? இதுல நாங்க டே கேர்ல விட்டுடுறோம். இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போறோம். கூட்டு குடும்பமா இருக்கிற சூழல் இன்னைக்கு இல்ல, அதனால அங்க விடுறோம். டே கேர்ல தானே விட்டோம், கேர்லெஸ்ஸாவா விட்டோம். இதுல நாங்க தாய்ப்பாலே கொடுக்கறது இல்லையா? ஆமாக்கா, குழந்தை பிறந்ததும் நேரா பிரியாணியை வாங்கி விட்டிருக்கோம். இதுல நாங்க ஜென்டில் பேரண்டிங் பண்றோம்னு வருத்தம் வேற. என்னக்கா தப்பு இருக்கு? அன்னைக்கு நீங்க கணவனோடயோ மாமியாரோடயோ சண்டை போட்டா அவங்களை எதிர்த்து பேச முடியாதுன்னு சும்மா இருக்கிற பிள்ளைய போட்டு சாத்து. இன்னைக்கு தேவையில்லாத கோபத்தை எங்கள் பிள்ளைகள் மீது நாங்கள் காட்டுவதே இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு சூழல் அப்படித்தானே இருந்தது. நாங்க பச்சை குழந்தைய பாடாப்படுத்துறோன்ற நியூ பார்ன் போட்டோ ஷூட் எடுக்கிறோம். அன்னைக்கு நீங்க பாடாப்படுத்தினதை விடவா, குழந்தை ஒரு வீட்டுல பிறந்தோனையே குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குன்னே தெருவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் பாட்டி இருக்கும். தினம் வந்து குளிப்பாட்டுறதுக்காக வந்துருவாங்க. அந்த பிள்ளைய அப்படியே காலில போட்டுக்கிட்டு உடம்புல எண்ணெய ஊத்துறது, தலையில முட்டைய உடைச்சு ஊத்துறது, அது குழந்தையா இல்ல தோசை கல்லானே நமக்கு கன்ஃபியூஷன். இதுல ஒரு பாட்டி வந்து தலைய அமுக்கி விடும்பாங்க, ஒருத்தவங்க மூக்கை எடுத்து விடும்பாங்க, ஒருத்தவங்க காலை இழுத்து விடும்பாங்க. கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஃபைனல் டச். அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் அப்படியே அலேக்கா தலைக்கீழ தூக்கி முதுகுலையே பொத்துன்னு 2 வச்சு ஏண்டா பிறந்த குழந்தைய குளிப்பாட்ட சொன்னா குரலி வித்த காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு நாங்க பாடாப்படுத்துறோம் மனசாட்சியே இல்லாம சொல்லியிருக்கோம். குழந்தை பிறந்தோடனே சக்கரை தண்ணி ஊத்துறது, கழுத பால் ஊத்துறது, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த தப்பையெல்லாம் ரொம்ப சரியா செஞ்சது அன்றைய அம்மாக்கள். இந்த மருந்தை இறைச்சு ஊத்துறேன், அந்த மருந்தை அரைச்சு ஊத்துறேன்னு பிஞ்சு குழந்தைய டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க தடுப்பூசியை தவிர தேவையில்லாமல் எந்த மருந்தையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதே. அப்பெல்லாம் ஆண் பிள்ளை ஏதாவது பண்ணிட்டா அவன் ஆம்பளை பிள்ளை அப்படித்தான் இருப்பான்னு பிள்ளைய வளர்க்கும் போதே கொம்பையும் சேர்த்து வளர்த்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நடக்குமா? சமையல் வேலையாக இருந்தாலும் வீட்டு வேலையாக இருந்தாலும் வண்டி ஓட்டுவதாக இருந்தாலும் 2 பிள்ளைகளும் கத்துக்கணும்னு பாரபட்சம் காட்டாமல் வளர்ப்பது இன்றைய அம்மா. ரேவதி அக்கா, உங்க காலத்துல ஒரு சோப்பு விளம்பரம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அம்மா பொம்பளை பிள்ளைய உட்கார வச்சு குளிக்க ஊத்துவாங்க. இந்த சோப்பு போட்டா நீ பளபளன்னு அழகா ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் சோப்பு விளம்பரம் வருது. எப்படி வருது? அம்மா பொம்பளை பிள்ளைய உட்கார வச்சு சொல்றாங்க, உன்னை யாராவது வம்புக்கு இழுத்தா துரத்து, அடி, ஓடு, ஆனா அவங்கள சும்மா விடாதேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அழகு முக்கியம்னு சொல்லி கொடுத்தது நீங்க, அழகை விடவும் அறிவும் துணிவும் முக்கியம்னு சொல்லி கொடுக்கிறது நான். குழந்தை எல்லாத்தையும் கவுத்து போட்டு விளையாடுனா முதுகுலியே 2 போட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு சொன்னா அது அன்றைய அம்மா. அதுவே அந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடி ரீல்ஸ் எடுத்து போட்டா அதுதான் இன்றைய அம்மா. விளையாடுறதை விட ரீல்ஸ் போடுறது அதிகமா இருக்கு. குழந்தை சரியா படிக்கலனா அவன் கொஞ்சம் மக்குதான், ஆனா சின்னவன் ரொம்ப சுட்டின்னு சொன்னா அது அன்றைய அம்மா. ஒருவேளை லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்குமோன்னு பகுத்தாய்ந்து கல்வி முறையை சீர் செய்தால் அதுதான் இன்றைய அம்மா. பெண் பிள்ளைகள் படிக்கிற காலத்துல ஏதாவது சிக்கல் வந்துட்டா படிச்சதெல்லாம் போதும் வீட்லயே இருந்துருன்னு சொன்னா அது அன்றைய அம்மா. அந்த சிக்கல்களை எப்படி தகர்த்து